full கவல்டா. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஈஸியாகவே நம்ம எடிட் பண்ணிடலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரீசெட் கொடுத்துருப்பேன், ஃபுல் ப்ராஜெக்ட் லிங்க் தான். அதை ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நம்ம 1 by 1 எடிட் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ப்ரீசெட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டேரெக்ட் லிங்காக தான் தந்திருக்கேன். அது போக பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் லிங்க் வந்து தந்துருக்கேன், அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது போக இந்த வீடியோக்கு எண்டில் பார்த்தீங்கன்னா வீடியோக்கு எண்டில் சென்டரில் பார்த்தீங்கன்னா QR இமேஜ் கொடுத்துருக்கேன், அதை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் ப்ரீசெட் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதனால் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ப்ரீசெட் இம்போர்ட் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் வச்சிங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு டெக்ஸ்ட் வரும், பர்த்டேன்னு. அதை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போய்க்கோங்க. இதில் வந்து ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், வியூ ஆல் ஃபாண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அதில் போய்ட்டு மேலே 3 லைன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு இம்போர்ட் ஃபாண்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஒரு ஃபாண்ட் கொடுத்துருப்பேன், 2 ஃபாண்ட் கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேபின்னு ஒரு அனிம்னு ஒரு ஃபாண்ட் இருக்கும், அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பர்த்டேங்கிற வேர்டுக்கு வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணணும், நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஹாப்பின்னு ஒரு வேர்டு இருக்கும், அதுக்கு வந்து நீங்கள் அமெரிக்கன் கேப்டன் ஒரு ஃபாண்ட் இருக்கும், அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க டேரெக்டாக. இந்த 2 ஃபாண்ட்டோட லிங்க்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துங்க. ஓகே, இதுக்கு வந்து அமெரிக்கன் கேப்டன் வந்து ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு ரெண்டையும் மறக்காமல் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா நேம்னு ஒரு குரூப் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து போய்க்கோங்க. எடிட் குரூப்பில் போனீங்கன்னா இதில் வந்து நேம் இருக்கும், அதாவது யாருக்கு பர்த்டேவோ அவங்களோட நேம் வந்து இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் ஒரு இமேஜ் இருக்கும். இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் போய்க்கோங்க. இதில் ஸ்டார் ஐக்கான் கொடுத்துட்டு இந்த இமேஜை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் எந்த இமேஜ் வந்து எடிட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் வந்து போய்க்கோங்க. எடிட் டெக்ஸ்ட்டில் போனீங்கன்னா இதில் வந்து ஒவ்வொரு வேர்டாக இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து ஒவ்வொரு வேர்டாக நீங்கள் வந்து நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதாவது யாருக்கு பர்த்டேவோ அவங்களோட நேம் வந்து இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த குரூப் பார்த்திங்கன்னா அவ்வளோதான், இதில் வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக இதில் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் பேக்ரவுண்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும், அந்த இமேஜ் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்ல வந்து போய்க்கோங்க. கடைசியாக கீழே இருக்கும், இதுதான் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ். இதை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்ல போய்ட்டு அந்த ஸ்டார் ஐக்கான் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதே நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், டேரெக்டாக ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே விட்டுருங்க. இதை அப்படியே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு வாங்க. நெக்ஸ்ட் நம்ம அடுத்ததுக்கு போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கும், அந்த இமேஜையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்ல போய்ட்டு ஸ்டார் ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா இமேஜ் வந்து ஆட் ஆயிரும். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த இமேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் சில குரூப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா எமோஜி குரூப் இருக்கும், ப்ளஸ் அந்த ஸ்டார் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், அந்த குரூப் இருக்கும். இந்த 2 குரூப்பையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, அதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4 குரூப் இருக்கும், குரூப் 1, குரூப் 2, குரூப் 3
குரூப் 4ன்னு இருக்கும். இந்த மாதிரி 4 குரூப்பு. இந்த 4 குரூப் இமேஜை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு குரூப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன். கீழே எடிட் குரூப்பில் வந்து போய்க்கோங்க. இதில் இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் வந்து போய்க்கோங்க. இதில் ஸ்டார் கொடுத்துட்டு இந்த இமேஜை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து அடுத்த குரூப் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. குரூப் 2ன்னு இருக்கும். குரூப் 2 செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப்பில் போயிட்டு இந்த இமேஜை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 4 குரூப்போட இமேஜும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் எடிட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி 4 குரூப்போட இமேஜும் ஜஸ்ட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க 1 by 1. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த குரூப் முடிஞ்சதுக்கப்புறம் இமேஜஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். இது நார்மல் ஷேக் எஃபெக்ட் தான் இருக்கும். ஜஸ்ட்டு எப்பவும் போல் இது பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி அடுத்து இன்னொரு இமேஜ் இருக்கும். அதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் இருக்கும். இந்த குரூப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப்பில் வந்து போய்க்கோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேலே ஒரு இமோஜிஸ் இருக்கும். அதை வேணா கூட நீங்கள் எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து அதில் குரூப் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப்பில் வந்து போய்க்கோங்க. எடிட் குரூப்பில் போனீங்கன்னா இதில் வந்து ஒரே ஒரு இமேஜ் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த இமேஜை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிங்கனாவே இந்த எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஜஸ்ட் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் வந்து போய்க்கோங்க. கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு இமேஜை வந்து டேரெக்டாக ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து கிடச்சிருக்கும். வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து நம்மளுக்கு அந்த எஃபெக்ட் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு இமேஜ் இருக்கும். அது எப்பவும் போல் பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் எடிட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா எடிட்டும் முடிஞ்சு. நம்ம இப்போ ஈஸியாக எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஜஸ்ட் ரீப்ளேஸ் தான் பண்ணோம். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த எஃபெக்ட் ஃபுல்லாக நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் காமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த நீங்கள் எடிட்லாம் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணது பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஷேர் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ வந்து எடிட் பண்ண போகிறோம், அதை எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ தெரியும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் ரெசல்யூஷன் 1080p வச்சுருங்க. கோடிக் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. இல்லை 30 fps வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணாமே இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.